ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 1க்கான கொஸ்டின்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா குருவினா பார்க்க போகிறோம். குருவினால் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். இது எல்லாம் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். இது எல்லாமே நீங்கள் எல்லா கொஸ்டினையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஷூராக பப்ளிக்கில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மறக்காமல் எல்லா கொஸ்டினையும் படித்து வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. செகண்ட் ஒன் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுகான் வற்றாகும் குறளில் அமைந்துள்ள அளப்பெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. தேர்ட் ஒன் தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஃபோர்த் ஒன் வசன கவிதை குறிப்பு வரைக. ஃபிஃப்த் ஒன் மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. சிக்ஸ்த் ஒன் இரடி பொம்மல் பெருக்குவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. செவன்த் ஒன் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கூடி உண்டாயினும் இல்லை குறளில் வரும் அளப்படைகளை எடுத்து எழுதுக. எய்த் ஒன் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. நைன்த் ஒன் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. டென்த் ஒன் செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக்குக. 11th ஒன் அமர்ந்தான் பகுப்பத உறுப்பிலகணம் தருக. 12th ஒன் காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. 13th ஒன் தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடி கூறிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. 14th ஒன் மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. 15th ஒன் புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. 16th ஒன் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன. 17th ஒன் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. 18th ஒன் குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. 19th ஒன் குறிப்பு வரைக அவையும். 20th தீவிக அணியின் வகைகள் யாவை. 21 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.